இங்கே ஒரு டீச்சருக்கு பர்த்டே இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களால என்ன முடியுமோ அதை விட எக்ஸ்ட்ராவாகவே அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து காஸ்ட்லியான நெக்லஸ், ஹேண்ட் பேக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வேண்டான்லாம் சொல்லல, வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னதே அவங்க தான். என்னோட பர்த்டேவை யார் ரொம்ப நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, நிறைய கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் நிறைய மார்க் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி படிக்காமலே இவங்களே மார்க் போடுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த கிளாஸ் ஒரு பொண்ணால மட்டும் இதெல்லாம் வாங்கிருக்கவே முடியாது. அவ வந்துட்டு ஒரு குட்டி பிளாங்கெட் மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பா. இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ்க்கு நடுவில் இந்த கேவலமான பிளாங்கெட் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு அதை கீழே போட்டு மறைச்சிருவாங்க. அடுத்த நாள் இப்போ இவங்க எல்லாரும் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பேருக்கு தான் எக்ஸாமே. இப்போ இவங்க கொடுத்த கிஃப்ட் வச்சு தான் அவங்களுக்கு மார்க் போட்டிருப்பாங்க. யார் நல்லா எக்ஸ்பென்சிவா காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல மார்க்கே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கம்மியா கிஃப்ட் கொடுத்தவங்களுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி மார்க் போட்டிருப்பாங்க. பிளாங்கெட் கொடுத்த பொண்ணு வந்து நல்லா தான் எக்ஸாம் எழுதியிருப்பா. ஆனா அவ வந்து காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கல அப்படின்றதுனாலே இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கம்மி மார்க்கும் போட்டிருப்பாங்க. இவங்க கிளாஸ்ல சரியான பணப்பையா தான் இருப்பாங்க. பணம் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யார்கிட்டலாம் நிறைய காசு இருக்கோ அவங்களாம் ஃப்ரண்ட்ல உட்காரணும், காசு இல்லாதவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு உட்காந்துடணும். கிளாஸ்ல இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகளை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வந்து கிளாஸ்க்குள்ளேயே ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பொருளுங்களை அங்க டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் இதெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் நிறைய மார்க் போடுவேன்னு சொன்னதுனாலே இப்ப அவங்க கிட்ட காசு இருக்கோ இல்லையோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற காசெல்லாம் போட்டு அதை வாங்கிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட காசு இருக்காது. நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தும் வந்துட்டு காசு இல்லாததுனால இந்த பொண்ணுக்கு வந்து மார்க்ஸே போடுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு அநியாயம் இந்த கிளாஸ் ரூம்ல நடக்குது அப்படின்ட்டு யாருக்குமே வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃப்ரீயா காசு செலவு பண்ணியே மார்க் வாங்கிடுறாங்க அப்படின்றதுனால எந்த ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு வெளியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் யாராச்சும் போயிட்டு வெளியே சொல்ல போனாலும் வந்துட்டு அவங்கள மிரட்டி வச்சிடறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது, எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணணும்னு சொல்ற இந்த காலத்துல போயிட்டு யார்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட பாஸ்மா நடந்துக்கிற இந்த மாதிரி டீச்சர்ஸும் இருக்கதான் செய்யறாங்க.